என்ன பண்றப்பா நான் என்ன பண்றேம்மா உட்காரு
நீ வச்சுக்கிற தூக்கி மர அவர் தோய் என்ன கூப்பிட்டேன். ஆமா அவர் எப்பேற்பட்ட ஆளு அவரை போய் வாங்கிட்டாங்களாமா. ஏய் அது என் வாயில போறடா போறடா சாப்பிடுங்க. மகாராஜா மகாராஜா வாங்கய்யா வாங்கய்யா வணக்கம். இருவருக்கும் அடியவன் ஒரு கோடி வந்தானா. வாங்கய்யா வணக்கம். அப்படி இருந்தாலும் ஆமா ஏய்
இந்த சபை இருக்கின்றது சபை. இந்த சபை ஆமா. எப்பேற்பட்ட சபை? இது எப்பேற்பட்ட சபைடா? திருவாகிய மகாலட்சுமி சபை. மகாலட்சுமி கலக்கப்பட்ட சபைங்க. இந்த மகாலட்சுமி கலத்த முடிஞ்ச சபை. ஆமா. ஆனா எல்லால குடிக்குது. கேரள மகாராஜா. கேரள மகாராஜா. கேரள. தப்பு. ஆமா. இந்த சபை கூடி இருக்கின்றது. ஆமா. எல்லாம் கூடி இருக்கின்றது. அது தெரிஞ்சா இந்த கட்டை பத்தி நான் கட்டலாடி மாட்டேன். இந்த சபை இருக்கின்றது. ஆமா. அதோ சத்தியசிவன் மைந்தன் சண்முகன் என்ற கடவுள். சண்முகன் என்ற கடவுள். ஆமா. எப்படி? சண்முகன் என்ற கடவுள். ஆமா. அதோ சண்முகனாக அவதரித்து அந்த முருக பெருமானுக்கு தீபாராதனை செய்து இன்று நாடகம் வச்சிருக்காங்க தம்பி. ஆமா. யாரை கொண்டு வந்து நாடகம் வச்சிருக்காங்க? யாரை கொண்டு வந்து? கரியமங்கலத்தை சேர்ந்த ஆமா அது ஹரிகிருஷ்ணா நாடக சபா. ஹரிகிருஷ்ணா நாடக சபா. ஆமா. அன்னவர் கோயிலோட கொண்டு வந்து ஆனா இந்த மேடையில எத்தனை பேர் வந்திருக்காங்க? ஆமா. எத்தனை பேர் ஆடி இருக்காங்க? ஆடி இருக்கலாம். ஆடி இருக்காங்க. அன்னவர் போல நம்மால் முடியாது. ஆமா. அப்படி இருந்தாலும் கற்றது கையளவு கற்காதது உலகளவு ஒற்றை கலைமகள் ஓதுகின்றார். இன்னமும் யாராலும் படிக்க முடியாது. நான் தான் சொல்ல முடியாது. அப்படி பிதா குரு தெய்வம். குரு தெய்வம். அப்படி இருக்கும்போது அங்கு வர்ணத்தால் சொன்னால் தெரியும் மகாராஜா. சொன்னால் தெரியும். ஆகட்டும். திங்கள் குலத்தில் வந்த தர்மன் கொள்வதாகினே சமையல் தர்மன் கொள்வதாகினே ஆமாப்பா. தர்மன் தர்மன் மட்டும் தான் விளக்கு மகாராஜா. ஆமா. மற்ற விளக்கு ஒன்று முடியாது மகாராஜா. அதோ இல்லையாக நிஸ்தாவரம் இருக்கின்றது. ஆமா. ஆமாப்பா. இல்லையாக நிஸ்தாவரத்து 66,000 வீதி. 66,000 வீதி. ஆமா. 66,000 வீதிக்கு 66,000 அரண்மனை. ஆமா. அப்படி 66 அரண்மனை இருந்த போதிலும் கௌரவம் சொல்லக்கூடிய துரியோதனாதிகளும் அங்கே வந்த வாண்டவர்களும் இல்லையாக நிஸ்தாவரத்து
யாதொரு குறைபாடு இல்லாமல் படிக்க வாழ்ந்து வந்தேன் தம்பி. ஆஹா, யாதொரு குறைவு இல்லாமல் வாழ்ந்து வந்தீர்கள். ஆமா, ஆகட்டும் மகாராஜா. அப்படி இருந்த பதிலும் ஓ அப்படியாக இருக்கின்ற போது ஓ நாரத மகாமுனிவர் ஓடி வந்தார். ஆஹா, ஐயா தர்மராஜா, தர்மராஜா, இந்த டில்லியாகிய நத்தாபுரத்திலே டில்லியா கஷ்டப்பட்டுலே முதல் பிறந்த பிள்ளை. அதனால உங்களிடத்திலே இந்த கலியை ஒப்படைக்கின்றேன் அப்படி என்று நாரத மகாமுனிவர் ஓடி வந்து அந்த பெலாக்கனியை கொடுக்கின்ற போது அதை கொடுத்து பார்க்கின்ற போது 105 சொலை இருந்தது. 105 சொலை இருந்தது. ஆமா, சொல்லக்கூடிய 100 பேர்களும் பாண்டவராஜனுக்கும் குந்தி மாதா தேவியருக்கும் 5 பஞ்ச பாண்டவர்கள். ஆமா, அப்படி பிறந்து வரும் பேசாதேவா நீங்க பேச மாட்டோம், நிறுத்திடுவோம், போராட்டி நிறுத்திடுவேன். அப்படி பிறந்து வரும் தருவாயினே என் தம்பியாக துரியோதனன் இந்த டில்லியாகிய கஷ்டபுரத்துக்கு ஒரு பேரரசர் உன் தம்பி. அப்படி இருந்தாலும் அவன் கரந்தனிலே அந்த கனியை கொடுக்கின்ற போது எத்தனை பேர் இருக்கிறோம்? 105 பேரு. ஒவ்வொன்றா கொடுக்கின்றான் என் தம்பி துரியோதனன். அப்ப பார்த்தான் அண்ணா தர்மா தர்மா நிறுத்து அப்ப சொன்னான் அப்படி கேட்கின்ற போது நாமல் இருப்பது 5 பேர்கள், அவங்க இருப்பது 100 பேர்கள். 105 சொலையிலே 52 சொலையை பிரித்து கொடுத்தால் அண்ணனை விடுவேன் இல்லை என்றான். அப்படி என்று பீமை கேட்டான். குரோதம் ஏற்பட்ட உடனே பாதகனாக துரியோதனன் இந்த பலாக்கனிக்காக வேண்டி பாதத்துக்கு வருவான். பாகத்துக்கு வருபவர்கள் நாளை டில்லியாகிய கஷ்டபுரத்தில் அங்க யார் கேட்க வேணும்? அப்படி என்று மனதிலே கௌரவ வந்து கொண்டு அவன் என்ன செய்தான் சொல்றான். துரியோதனன் என்ன செய்தார்? 5 ராஜாக்களே அப்படி 5 ராஜாக்களே லக்னகுமாரனுக்கு பூணூல் திருமணம் என்று அழைத்து அம்மானாகிய கௌரிமாவனம் எடுத்து சூதினால் மகனையாடி ஒற்று நாயங்களை 12 ஆண்டு வனவாசம். இப்ப எங்க இருக்கிறோம்? வாலாயப்பட்டினத்தில் இருக்கிறோம். ஆமா. அப்படி இருந்த போதிலும் எப்படி பிழைப்பது, எப்படி வாழ்வது? ஆமா, யாதொன்று புரியவில்லை. ஒண்ணு புரியல. 5 தேவி அறியாத பத்தினி ஆகிய பாஞ்சாலியை இந்த தர்மராஜா அழைத்தேன் என்று சீக்கிரம் அழைத்து வந்தால் இப்படியாக தானே பட்டவர் பாஞ்சாலி தர்பார்
பாப்பா எங்க யாரா என்ன பாப்பா இவ்வளவு கட்சி பாக்கலையானா ஆமா இன்னைக்கு பார்த்தனே பார்த்து வந்து சந்தோஷம் ஏனா எங்க எப்படி ஏனா நீ வளர்த்த அம்மா உன்னை ஆசையா வளர்த்து பாசமா வளர்த்து பண்பா வளர்த்து அம்மா அப்படி ஆசையா வளர்த்து பாசமா வளர்த்து பண்பா வளர்த்து இந்த பொட்டிக்கார டோரி கண்ண பொட்டிக்கார கட்டி ஆமா டோரி ராவும் குடிக்கிறான் பகலும் குடிக்கிறான் குடிச்சு ஆமா அவன் தான் வந்துக்கிறான் தவிர என்ன ஒரு நாள் வந்து யாரு பொட்டிக்கிறான் நீ தானே கொட்ட பையா ஆமா நாம சொல்றவனா வந்து போற தனியா என்னடா ஈரம்மா எவன் தாங்காச்சு ஏமாந்திருப்பா நீ ஒண்ணுமே இல்லையா உனக்கு போட பண்ற எவ்வளவு போட ஏன்னா பாபு அப்படி அந்த கம்ப்ளைண்ட் கட்டி விட்டேன் ஏன்னா ஆமா அவன் எனக்கு குறை விட்டாயா என்ன பேரு குறை விட்டேம்மா வேளாண் மீன் விட்டான்னு சொல்றேன் குறை வச்சுதான் ஏன்னா உனக்கு குறை வச்சேம்மா சொல்லும்மா வடையில வாய வச்ச பையா அம்மா குறையெல்லாம் எடுத்துக்கின்னு உன் குறையத்தான் எடுத்துக்கின்னு அந்த திருவண்ணாமலை கோட்டைக்கே போனாலும் என்ன பண்ற இன்னைக்கு குறையெல்லாம் எடுத்துக்கின்னு உன் குறையத்தான் எடுத்துக்கின்னு அந்த திருவண்ணாமலை கோட்டைக்கே போனாலும் இன்னைக்கு குறையத்தான் கேப்பாருண்டோ இல்ல குனிய வச்சு பாப்பாருண்டோ அடிச்சோடி மக்கு ஏனோ சந்திரத்தை தான் எடுத்துக்கின்னு இந்த ஒரு சர்தாருக்கே போனாலும் இன்னைக்கு சந்திரத்தை தான் கேப்பாருண்டோ என்ன செவுத்துல சாய் வச்சு நான் பாப்பாருண்டோ ஏனோ அப்படி அப்பே கூட குறை வச்ச கூட ஆமா வாய மாட்டேன் இந்த தாலி எடுத்து தண்ணி பண்ணல போட்டு ஏன்னா உண்ட ஒரு சமாச்சாரம் ஏன்னா நம்ம அண்ணி செத்து எத்தனை வருஷம் ஆகுது ஏன்னா செத்துட்டாளா ஆமா ஏன்னா எப்ப செத்த அந்த பாம்பத்தை வச்சுட்டு போட்டியானா ஏன்னா அண்ணி செத்து எத்தனை வருஷம் ஆகுது ஏன்னா 2 வருஷம் ஆகுது பாப்பா 2 வருஷம் ஆகுது ஆமா மத்தலகார மாமா எத்தனை வருஷம் ஆகுது அவனுக்கு தெரியும் எனக்கு தெரியும் 2 வருஷம் ஆகுது 2 வருஷம் ஆகுது ஏனோ ஆமா உங்க செய்தி தெரியும் ஆமா அவனுக்கு இன்னும் கல்யாணம் அவனுக்கு கல்யாணம் மட்டும்தான் ஆகல ஆமா இது எல்லாம் முடிஞ்சு போச்சு ஏன்னா இன்னொரு அடி எடுத்து சாண்டை விட்டுவான்னு கேப்பா அப்புறம் கேட்டுட்டு அப்புறம் சாண்டை என்னது ஆமா நீயும் தனியாகிற நானும் தனியாகிறேன் நீ தனியாகிற உங்க கஷ்டம் எனக்கு தெரியும் ஆமா என் கஷ்டம் தெரியும் வாடகை ஒத்துரு கூட மாட்டா நம்ம அண்ணன் தான் போகுது மூஞ்சி துணி போட்டு சரியா போகுது உள்ள போட்டு மக்கு உள்ள வந்து நக்கு எங்க
முருகா வேல் இருக்குது பறக்கு மண்ணை முருகா மயில் இருக்குது கருத்தில் அந்த வேல் இருக்குது பறக்கு மண்ணை மயில் இருக்குது பாப்பா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்மா. என்னடா வணக்கம் வித்தியாசமா கேட்டு வணக்கம் குடிஞ்சு வணக்கம்மா. நான் தான் கன்னடா பாட்டு பாட மாட்டேங்கிறாங்க. நீங்க குஞ்சு வணக்கம் குடிஞ்சு வணக்கம்மா. போகட்டும் போகட்டும். காலதாமதம் கூடாது. ஆமாம்மா. நாடகம் பெரிய நாடகம். பெரிய நாடகம். நாடகம் பூரா அப்படியே இருக்கு. ஆமா. அதனால சமாச்சாரம் நான் யாருன்னு தெரியாது. தெரியாது அம்மா. ஒரு மையுடன் உன்னை திருமணம் நினைப்பவர்தான் உத்தமர் உற வேண்டும். வேண்டும். என்னை உள்ளுணர்ந்தபுறம் என்று பேசுவது வேண்டும். உருகலாமை வேண்டும். உனது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாமல் இருக்க வேண்டும். மறிவெண் நாசம் மறக்க வேண்டும். இப்படி எனக்கு மதமானவே பிடியாமல் இருக்க வேண்டும். இது வேண்டும் தருண வேண்டும். அங்கே நோயத்த வாழ்வில் வாழ வேண்டும். வாழ வேண்டும். தமிழுக்கும் சில நகர் கண்ட கோட்டத்தில் வாழும் கண்ட வேளா. கண்ட வேளா. தூயமணி சண்முக செய்வமணியே. அறிவான நகரம். அவங்களுடைய அது 2000 நேற்று பரம கடவுளுக்கு சாசபத்திரம் விளங்க முடியாத முருகப்பெருமானுக்காக அபிஷேக ஆராதனை செய்தி திருவிழாவில் பெருவிழா நடத்திய இந்த ஊர் மக்கள், இந்த ஊர் நாட்டாண்மைக்காரர், அது கவுன்சிலர், வாலிபர் நண்பர்கள், அக்கா தங்கமார்கள் அனைத்து உள்ளத்திற்கும் உங்களுக்கும் நாடக சார்பா அனைவருக்கும் சிறந்தாண்டு வணக்கம். வணக்கம் அம்மா. எப்பா நான் யார் ஒன்றும் விளக்கம் தெரியாது. அம்மா சொன்னால் தெரியும்மா. ஏன்னு கேட்டா உலகத்தில் பெண்ணாக பிறந்து விட்டா ஆமா எப்படிலாம் செல்வாக்கா வாங்குறாங்க. என்னுடைய விதிவாசம் எப்படிலாம் வந்து மத்தியா எப்படி அம்மா பூவிலாத வந்துக்கிறேன். ஆமா அதுவா யார் விளக்கம்? பாஞ்சாலி மட்டும்தான் விளக்கம். ஆமா.
பாஞ்சாலி 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 அது மட்டும் தான் இருக்கும். பாஞ்சாலி இல்லை என்றால் பாரதம் கிடையாது. பாஞ்சாலி இல்லை என்றால் பாரதம் கிடையாது. அப்படி இருக்கும்போது பாஞ்சாலி மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஆமா தந்தையாக பாஞ்சாலி நாளைக்கு அதான் சொன்னாங்க. காவேரி நிற்பாடு கற்பஞ்சோலை கையங்கு நிறந்திருக்கும் தென்னஞ்சாலை சுவையால் வந்து வந்து நமத முன்னும் கஞ்சாதை பொன்னாடாகும் ஆடு கட்டி போரடி தாய் மாலாதென்று ஆண்டை கட்டி போரடிக்க அழகான பாஞ்சால நாடு. பாஞ்சால நாட்டு அரசாட்சி செய்ய முடியாது. என் தந்தையாக பாஞ்சால நடந்துச்சு. அன்னதானம் சொன்னதானம் ஆதாரம் கோதாரம் வஸ்திரதானம் எத்தனையோ தான தர்மங்கள் செய்தோம். புத்திரபாக்கியம் கிடையாது. புத்திரபாக்கியம் இல்லாத காரணத்தால் யாசரு உபயாசர் செல்லக்கூடிய முறையை எடுத்து புத்திரகாபிஷேகத்தை செய்தார். அந்த புத்திரகாபிஷேகத்தில் யாகத்தில் யாரார் பண்ணாங்க தெரியுமா? யாராரம்மா? முதலாக யாரு பிறகு தெரியுமா? எனக்கு முன்பதாக ஒரு ஆள் பிறந்திருக்கிறார். அவர் யாரு? இரண்டாவது நான் பிறந்தேன். மூன்றாவது என்னோடு பிறந்தது எக்கில் பிறந்தது. சக்தி வாய்ந்த அனுமந்தம் சொல்லக்கூடிய வில்லு பிறந்தது. மூன்று சொற்களோடு நான் பிறந்து காலைப்பருவம், மங்கப்பருவம், கன்னிப்பருவம், காலப்பருவம் சொல்லக்கூடிய 4 பருவத்தை அடைந்து
அப்பா பார்த்தாரு. பார்த்த உடனே கல்யாண ஏற்பாடு செய்தார். ஆஹா. கல்யாண ஏற்பாடு செய்த உடனே உடனே நான் என்ன சொன்னேன், அப்பா நான் கேட்கும் போது என்னோட சக்தி வாய்ந்த பிரதரிக்கிறது. இந்த வில்லை யார் ஒருவர் எடுத்து பணியாத வில்லை வளைத்து மஞ்சள் முகத்தை பார்த்து பச்சைக்குடி அறக்கிறார்களோ அன்னவருக்கு பாஞ்சாலி தயிர் அப்படின்னு பாஞ்சால நாட்டிலே இச்சை என்பது ஆசை. சுழவரம் என்பது எல்லாருக்கும் பொதுவான சமாச்சாரம். சுழவரத்தை ஏற்படுத்துங்க அப்பான்னா. அப்போ சுழவரத்தை ஏற்படுத்த உடனே ராஜா ராஜாக்களும் குரு பெரியவர்களும் 5 பேர் வந்திருக்காங்க. ஆனா சுழவர மேடை ஏறி பார்த்தால் அத்த மக்களாகிய குந்தமாதேவி ராஜா அத்தப்பத்த குந்தமாதேவி மக்களாகிய ராஜாக்களும் அரக்க மாளிகையில் இருந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டு 5 கண்ணு சிந்தியோட சுழவர மேடை ஏறி பார்த்தால் 5 ராஜாக்களை காணோம். 5 ராஜாக்களும் அங்க வந்திருக்காங்க. பிராமண அவதாரத்தில் வந்திருக்காங்க. பிராமண அவதாரத்தில் வந்ததுனால அவங்க உயர்ச்சி கேட்டாங்க, எந்த ஜாதி எந்த மத்த சேர்ந்தவரும் பரவாயில்லையா வில்லு வளைக்கலாமான்னு கேட்டாங்க. கேட்ட உடனே 80 சம்மதம் யாரா இருந்தாலும் வில்லு வளைக்கலாம் அப்படி சொன்ன உடனே பாண்டு மகாராஜன் குந்தமாதேவி ராஜாக்களிலே நடுநாயகனா விளங்கும்படியான அர்ஜுன மகாராஜன் எடுத்து வந்து பழையாத வில்லை வளைத்து மஞ்சள் முகத்தை பார்த்து பச்சை குடியை அழுத்து பாஞ்சாலை கரம் பிடித்து அத்தாங்கி குந்தமாதேவி அழைத்து சென்றார். கேட்ட உடனே அவங்க என்ன சொன்னாங்க, அம்மா நான் ஒரு கண்ணிக்கு கொண்டு இருக்குன்னு சொன்னாரு. அவங்களுக்கு கனி என்று விழுந்தது. கனியா இருந்தாலும் சரி கன்னி பண்ணாலும் சரி 5 ராஜாக்கள் தாய் வாக்கு தெய்வாக்கு 5 ராஜாக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அன்று நாள் முதல் ஒன்று இன்று நாள் வரைக்கும் அழியும் அழியாத பத்தினி 5 ராஜாக்களுக்கு தேவி என்றுதான் பாஞ்சாலி. அப்படி பிறந்து படாத துன்பத்தை பட்டு படுபாகியாகப்பட்ட துரியோதனை செய்த வஞ்சகத்தினால் நாடு நகர் உப்புச்சாட்டி வருவோடு வாழ்ந்து படித்துக் கொண்டு 12 வருஷம் ஓராண்டாக்காத வருஷம் கழித்து வந்தால் 14 அறுபது துரியோதனை கட்டளை அந்த கட்டளை செய்வது கொண்டு இன்னைக்கு எங்க இருக்கிறோம் அதனால சாமி ஒருபடி கட்டளை சென்று மகாராஜா கமலா உங்கள் வாத சிறுவை கொண்டு மனையாக நினைக்கூடிய பாதல் ஆகி வந்து விட்டேன். பத்தினியாக பாஞ்சாலி வந்து விட்டான். அறியாமல் வந்து விட்டாளா? அவன் வருதா? பாஞ்சாலி ஐவருக்கு தேவி. ஆமா ஐயாத வக்கிலி. ஆமாடா. ஏய் ஓ ஐவருக்கு தேவி ஐயாத வக்கிலி. ஆமா 5 பேருக்கு ஒரு பொண்டாட்டி. 5 பேருக்கு ஒரு பொண்டாட்டி யாரோ வச்சிருப்பாங்களா? யாரும் வச்சிருக்க முடியாது. அப்படி இருந்தாலும் பெண்ணே பாஞ்சாலி சரி
அப்படி இந்த நாளே என் மகனடி வணந்த நாளே நீ எப்படி இருக்க வேண்டுமேடா நீ மங்கால் அகுணையில் வந்து உதித்தன் இந்த அண்டவன் மதத்தவன் என்ற நிக்கம் நீடோடி காலமாக 100 மனிதாக ஓடக்கடவுள் இருந்தது. சந்தோஷம் தப்பு இல்லை. யாரு 5 ராஜாக்கள் திருக்கல்யாணம் செய்து நான் என்ன சுகத்தை கண்டிருக்கேன். எவ்வளோ திருப்பலாம் இருந்த கண்டன ஒரு சுகத்தையும் காண கிடையாது. இல்லையா சொல்லி உன நேரம் ஆகும் சமத்தனம் ஆகும்னாச்சே என்னை அழுத்தா சங்காதி என்னமோ சின்ன சுகத்தை கண்டு அப்படின்னு சொல்றேன்.
இன்றைக்கு உபநாயகத்துல இருக்கோம் இல்லையா? எதுக்காக அழைச்சீங்கன்னா சமாச்சாரம் சரி என்னவா இந்த இடத்திலே சரி இந்த உலக பட்டத்திலே எப்படி வாழ்வது எப்படி பிழைப்பது யாருக்கு தெரியவில்லை. ஏனென்றால் உன்னுடைய அண்ணன் எனது மாமன் ஆளாய கண்ணன் அண்ணவர் அழைத்து தக்கை ஆலோசனை கேட்டால் ஏதாவது வழி போறது இல்லையா? அதனால ஆளாய கண்ணனை கூப்பிடு வருவதற்கா பாஞ்சாலி அம்மனாகப்பட்டவர் தனது அண்ணாவாகிய மாலாய கண்ணனை அழைக்க மாலாய கண்ண தப்பைக்கு வருகிறார்.